கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்ததுனால ரொம்ப. யாருமா? மாமியார் முதியோர் உதவி தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? அதனால புள்ளிய உதவி செய்யறதும் கலைஞர் வளர்ச்சி தமிழ்நாடு. சூப்பர் ஐயா. தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? ஜிப்பா கொஞ்சம் லூசா தைக்காம போயிட்டேன். வாங்க அங்கிள் விளையாடலாம். பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? எச்சிப்படா. அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் எண்டர்லேண்ட் கூட்டு போறேன்னு சொல்லி காசை பிடிங்க ஏமாத்தி விட்டாங்களா? இந்த கூடாரம் தான் எண்டர்லேண்டா? இதுக்கு இந்த பில்டப்பா? இல்ல அந்த கசாமா பையனை சொல்லணும். இது எலி பொந்து மாதிரி இருக்கு. சரி, வாட் மெடிக்கல் மிராக்கிள் பொந்து. சிக்னல். அடே தம்பி, இந்த இடத்துல நீ தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் இந்த இடம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படல. அதனால உடனடியா நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு, புரியுதா? இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோவிந்தசாமி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சார் ஒரு ஏணி தான் கொடுங்க சார். எதுக்கு? என் உயரத்தில் சேர்ந்தா எப்படி சார் ஏறது? இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்போ முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? இந்த மயில் இருக்கானே படவா ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே லட்டு திருடி திங்க போட்டுக்கிற சட்டை கூட இல்லாம இருக்க. பள்ளிக்கூடம் பக்கம் போய் நான் பார்த்தது இல்ல. இருந்தும் உனக்கு சுக்கி இந்துமதினு 2 காதல்னு பேசிக்கிறாங்க. உண்மையா? உனக்கு சண்டை போடவும் தெரியல, தீர்ப்பு சொல்லவும் தெரியல. அந்த சின்ன பையன் பீம நம்பிதான் உன் வாழ்க்கை ஓடுது. இதுல இந்துமதி அம்மா யாருன்னு சொல்ல மாட்டேன். உன்னால எல்லாரும் டுண்டு நாண்டி மேல சந்தேகம் மேல. பீம் சட்டை தான் போட மாட்டான். நீ சட்டை டவுசர் எதுவும் போடாம சுத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம தலைக்கு எண்ணெய் தேய்க்காம முடியெல்லாம் கொட்டி போயிருச்சு. இருக்கிற 2 முடிய வாச்சு 10. ஏன்டா கிர்மாடா, நான் உன்னை என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒன்றுக்கும் உதவாத அந்த இந்திரவர்மா வம்சத்துக்கிட்டையும் 5 ரூபா கொடுத்து லட்டு வாங்கி திங்க முடியாத சோட்டா பீம் கிட்டையும் தோத்துக்கிட்டே இருக்கியடா. இதுல நீ உன்னையே தீய சக்தின்னு சொல்லிக்கிற. இனிமே கிர்மாட அப்படிங்கிற உன் பேரை மாடான்னு மாத்தி வச்சுக்கோ. யாரு ஹீரோ கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி.
நல்ல நறுமணம். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? பாலா சரக்கா? எவ்வளவோ பண்ண மாட்டோம், இத பண்ண மாட்டோம். உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர், உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். ஒரு நிமிஷங்க. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. இன்னொரு ஆம்லெட் சொல்லுங்க. ஒன் சைடு ஆம்லெட் என்ன கவனி அக்கா, 2 இட்லி வைங்க, 2 இட்லி. வாங்க இங்க வாங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர், எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. இந்த வச்சுக்க, அந்த அண்ணன் 2 ரூபா வாங்கிக்க. 33 ரூபா அந்த அக்கா பில்லு. ஏன் பில்லுனே? உங்க பில்லு 45 ரூபானே. கரெக்டா வச்சிருக்கீங்க. கரெக்டா வச்சிருப்பேன் நான். எல்லாமே 45 33. என்ன உழைப்பாளியா? ஆமாங்க. அண்ணா வேற ஏதாவது வேணும். கொடுங்க. நான் வச்சிருக்கேன். வைங்கண்ணே, வாங்கண்ணே. எங்க வேணா கை கழுவுங்கண்ணே. இங்க கழுவலாம்ல? இங்க கூட கழுவுங்க. ஏன்னா நான் அப்படி யூஸ் இருக்கும்போது வாட போய் தம்பியை காப்பாத்தலாம். காப்பாற்ற வேண்டியது தம்பியை இல்லடா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை கழிட்டு அடிச்சுக்காண்டா. அவன் மனுஷனாடா. அவன் சும்மா விட மாட்டேன். அவன் சும்மா விட மாட்டேன். எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க? நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே அவ்வளோ வேகமாவோட போயிட்டேன். மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. யார் விட்டுலாங்க அது? இல்ல மாமா, அந்த பொண்ணு செருப்பு அழைச்சிட்டு மாமா. என்னடா என்ன பேச வைக்கிறியா? ஒரு பொண்ணு சொன்னானு என்ன அடிக்க வரைய? இங்க பாடுறா. உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நீ விளையாட்டு தெரியுமா நினைச்சிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா? 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம். வா. பவர்ல எரியலடா. இப்ப போனானே கவலி. அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. ஐயோ அடியா விட்டு போகாதீங்கடா. நம்ம வெற்றி மேல யாரு கேட்டு வர சொன்னீங்க? என்ன விளையாட்டு வளர்க்கலாம்னு பாக்குறீங்களா? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? என்னம்மா ஏத்த மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவான். கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவான். பொண்ணு வச்சுக்கோ, ஊரை விட்டுருவாங்க தல்ல. நல்லா நீ சித்ததை நானே நினைச்சு விட்டுருவோம் தல்ல.